பந்தியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். பரிசுத்த ஆவியானவரே, அதனை மறைத்து எங்களுக்கு அவர் பெத்தானியாவிலே குஷ்ரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் வர்ணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவர் என்ன செய்தாலாம்? அதாவது அவள் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். இதனுடைய விலை 300 பணத்துக்கு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பல லட்சம் பல கோடிகளுக்கு அதிகமாக வரும். ஒவ்வொரு நாளும் தான் சேர்த்து வைத்திருந்த நளதம் என்கிற தைலத்தை இயேசுனுடைய தலை சிரசின் மேல் ஊற்றும்படிக்காக அவளுடைய மனதிலே எப்படி அது ஏவப்பட்டது, அவருடைய மனதிலே எப்படி ஏவப்பட்டது என்று நாம் யோசிக்கிறோம். இதே போல சீஷர்கள் கூட யோசிக்கிறாங்க. சீஷர்கள் யோசிக்கும் பொழுது சொல்லுங்க, 4வது வசனத்தை நீங்க வாசி பாருங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சகோதரி அவருடைய சிரசின் மேலே தேவனுடைய அவர் விலையேற பெற்றவர் என்று நம்பி அவள் சிரசின் மேலே ஊற்றப்பட்ட பொழுது இவங்க எல்லாம் சீசர்கள் எப்படி பார்த்தாங்க? முறுமுறுத்தாங்க. சிலர் விசனம் அடைந்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் எல்லாம் விசனப்பட்டு கொண்டிருக்கிறது, முறுமுறுத்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யுது? விசனம் அடைகிறது. ஏனென்று சொன்னால், இந்த என்னுடைய ஒரு செல்ல இந்த இதை எடுத்து என்னுடைய வாட்சை கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு விலை எவ்வளவு இருக்கும்? இந்த வாட்சனுடைய விலை எவ்வளவு இருக்கும்? 500 இல்லைன்னா 1000 இருக்கும். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 500 ரூபாய் வாட்சை 50,000 கொடுத்து நான் வாங்குறேன்னா நான் முட்டாளா புத்திசாலியா? என்ன சொல்றீங்க? முட்டுத ஆளு முட்டாளு. ஆமா. அப்போ எப்படி இருக்கு பாருங்க. இதே போலதான் நம்ம எல்லாரும் இருக்கோம். விஷயம் இருக்கும். நான் ஒரு முட்டாள். ஏன்னா 500 ரூபாய் விலை வரக்கூடிய ஒரு வாட்சை 50,000 கொடுத்து வாங்கினேன்னா நான் எப்படிப்பட்ட ஆள் தான்? முட்டுதான். அப்ப பாருங்க எப்படி இப்ப எப்படி வருது பாருங்க. பொங்கி வருது. வருஷமா பொங்கி வந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு வழங்க கூடாது சித்தப்பா, இடத்த மாத்தியாச்சு. அதனாலதான் உங்களுக்கு அது இப்ப ஆவியானவர் அபிஷேகத்தை ஊத்திட்டு இருக்கு. விசேஷத்தை ஜெபம் வச்சிருக்க. 50,000 கொடுத்து வாங்கினா என்னதான் சொல்லுவாங்க? உலகம் என்னதான் சொல்லுவோம்? முறுமுறுக்கும், விசனம் அடையும். அப்போ இதுல இருந்து நீங்க பார்க்க வேண்டிய என்ன என்று நான் பார்த்தால், இயேசுடைய சிரசிலே அவள் கொண்டு வந்து வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அவளுடைய தலையிலே ஊற்றினாள். அது எப்படிப்பட்டது? விலையேறப்பட்டது. இவங்க என்ன சொல்றாங்க? இது அநேகர் கம்யூனிஸ்ட்காரனா மாறிட்டாங்க. எல்லாம் சோசியலிசத்துக்கு வந்துட்டாங்க. சோசியலிஸ்டாக மாறி இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இது வீணாய் செலவழிப்பானே. எப்படி? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பது வீணு. அல்லேலூயா. அப்ப அவங்க மனோநிலை எப்படி இருந்தது இதுல இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இயேசுவை எப்படி அவங்க பார்க்கல? நான் சொன்ன மாதிரி முதல்ல பார்த்த மாதிரி யூதனா பார்த்திருக்காங்க. அவரை உள்ள அறிஞ்சு பார்த்தாதான் தீர்க்கதரிசியா பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாங்கன்னா தான் மேசியாவா பார்ப்பாங்க. அப்போ யூதராய் நம்முடைய கண்கள் தான் இருக்கணும். அந்த சீசருடைய கண்கள் எப்படி இருந்தது? இவர் ஏதோ ஒரு அற்புதம் பண்ணுகிறவர், ஒரு தீர்க்கதரிசி. அதுக்கு மேல அவங்களால என்ன முடியல. அதுக்கு மேல அவரை பத்தி என்ன செய்யல, ஒரு கரிசனையா அவங்களுக்கு இல்லை. ஆனா இந்த சகோதரி என்ன செய்தாள் என்று பாருங்க. தன்னுடைய விலையேற பெற்றதை, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா
அதுல ரொம்ப பிரியமானவங்க வந்துட்டாங்கன்னா, மிகவும் நெருக்கமானவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம என்னத்தை கொடுப்போம்? நம்ம வீட்டுல இருக்கிறதுல பெஸ்ட் அவரு கொடுக்கும். அல்லேலூயா. நான் அப்படிதான் கொடுப்பேன். நீங்க எப்படி தெரியல. நம்ம வீட்டுல இருக்கக்கூடியத நமக்கு பிரியமானவர்கள் எப்படி வேத வசனத்தை கருத்தாய் போதிக்கிறவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்களா என்ன வேண்டும்? அல்லேலூயா. அப்போ இப்படி இப்ப எதுலெல்லாம் விளையாடப்பட்டது பார்த்தா, வேத வசனத்தை யாரு கருத்தாய் போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யணும்? ரெட்டிப்பான கணம். அல்லேலூயா. கணம் கொடுப்போம். அதுல ரெட்டிப்பான கணம் யாரு கொடுப்போம்? இயேசுவை பற்றி சொல்லி தருகிறவங்கள நம்ம ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரம் வைக்கணும். கடந்த நாட்கள் நான் இங்க ஒரு சில போதகர் டேனியல் பாஸ்டருங்க, அவரை நான் எப்படி பார்ப்பேன்னா ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்களா என்ன. ஏன்னா வேதத்தினுடைய ரகசியங்களை நிறைய எனக்கு புரிய வச்சிருக்கேன். அல்லேலூயா. அதற்காக நாம் அவரை நம்முடைய இதயங்களை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. நான் அவருக்காக நான் பேசல, நான் இயேசுக்காக பேசுறேன். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை சீஷர்கள். ஏதோ ஒரு மந்திரவாதி மாதிரி இருக்காரு, அற்புதங்களை செய்யறாரு, அடையாளங்களை செய்யறாரு. சரி, இவரை அப்படியே ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம மந்திரியா இருக்கலாம். இது அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவங்களுடைய இருதயங்களை பற்றி நல்லா உங்களுக்கு புரியும். சீஷர்கள் இயேசுவோடு நடந்தாங்கன்னா இயேசுவை போல மாறவே இல்லை. இயேசு கூட நடந்தாங்க அப்படின்னா 12 சீஷர்களும் இயேசுவை போல இல்லை. அவர்களை ஒரு யார் பெரியவன் என்கிற பிரச்சனை அவங்களுக்குள்ள வந்துட்டு, யார் பெரியவன்? அப்போ அவங்க அம்மாட்ட போய் சொல்றாங்க, யோவான், யாக்கோபு, அவர் சொன்னாங்க. அவங்க அம்மாட்ட போய் சொல்லி, அம்மா நீ போய் இயேசுக்கு சொல்லிடு, வலது பக்கத்துல இருக்கு யாரு அப்படின்னு கேட்டு, அதெல்லாம் வசனம் இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. அப்போ அவளும் போய் சொல்லுதா, அம்மாக்காரி போய் யார்ட்டு சொல்லுதா? இயேசுகிட்ட சொல்லுதா. ஆண்டவர் சொல்லாரு, அது ஏன் காரியம் இல்லம்மா. அல்லேலூயா. வலது பாரிசத்தில் இருப்பது என்னுடைய காரியம் அல்ல, அது பிதாவின் காரியம். அல்லேலூயா. நீங்களும் நானும் பிதாவின் வலது பாரிசத்தில் விட்டிருப்போம். அல்லேலூயா. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இது நீங்க தேவனுக்குள்ளாக நீங்கள் மாறி தேவ சாயலால் தரிக்கப்பட்டு அவரை போல இயேசுவை போல நீங்கள் மாறினால் உங்களுக்கு அங்க ஒரு இடம் புக் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொன்னார். அங்க பெரியவன் சின்னவன் யாரும் கிடையாது, வெளுப்பன் கருப்பன் யாரும் கிடையாது. எப்படி கிரேக்கன் யூதன் யாருமே கிடையாது, நாடாரும் கிடையாது, தேவரும் கிடையாது, பல்லரும் கிடையாது, பறையரும் கிடையாது, சக்கிலியும் கிடையாது, பிராமணனும் கிடையாது. இங்க இப்ப என்ன நடக்கு? பிராமண கிறிஸ்தவர்கள் சங்கம், இப்படி ஒரு சபம். எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, நாடார் சங்கம் மாதிரி இப்ப என்ன இருக்கு? இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் மகமை கமிட்டி எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு சென்னையில ஒரு இடத்துக்கு இந்த அகஸ்டின் சிவகுமார் ஒரு நாள் பேசுறாங்க, நான் கேட்டேன். அப்போ இந்த சில சபைகள் நாடார் சபைகள் இருக்கும், சிசி சபையில பறையர் சபைகள் இருக்கும், பல்லர் பறையர் அப்படிப்பட்ட. அந்த இடத்துல இந்த நாடார் சபைக்கு போகும்போது நீங்க யாருன்னு கேட்பாங்க. அந்த போகும்போது உங்க சபை அங்க இருக்கு, உங்க சபை அங்க இருக்கும். அங்க இருந்து அவர் அந்த சபையில உள்ள ஒரு ஜெபனாரா, பறையர் மண்டலங்கள் இருக்கும் எங்கள் நல்ல பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுகிறது. எவ்வளவு கொடூரம், எவ்வளவு கேவலம். என்ன இது? ஜாதிகள் விருதா காரியங்களை சிந்திப்பானே. என்ன நடக்குது? கிறிஸ்து எதுக்காக வந்தார்? நம்மளும் கூட இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்குள்ள எவ்வளவு ஜாதி கொழுப்பு இருக்கு, எவ்வளவு ஜாதி திமிரு இருக்கு, நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் அவங்க யார் பெரியவன்? இந்த சீசர்களுக்கு அதெல்லாம் மீன் பிடிக்கவங்க தான் நிறைய பேர். இவங்க யாரு என்னன்னு தெரியாது எனக்கு, நான் சரியாக வாசிக்கல. ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுடைய ஒரு சாயில் படைக்கப்பட்ட மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் உதித்தவர். அல்லேலூயா. அவர் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர், இந்த ஜாதிகள் நான் நேரத்து கூட சொன்னேன், ஐயா கேட்டு, ஜாதிகள் எதுக்காக உருவானது? பெசலேலுக்கு ஞானத்தை கொடுத்தார், அது செய்யறதுக்கு. ஒவ்வொரு தொழிலுக்கும், ஒவ்வொரு தொழில் செய்கிறவனுக்கும் அந்த அதனுடைய தொழிலுடைய பேர் அவனுக்கு ஆயிட்டு, அவ்வளவுதான்.
பிராமணனா யாரு? நாடாருனா யாரு? யாரையாவது சொன்னா சங்கடமாயி. அது நான் ஒரு நாள் இந்த பிரசங்கம் பண்ணிட்டு போது இந்த செம்பளவர்கள் அப்படின்னு சொன்ன அவரு எங்கிட்ட மியூசிக் போடுவார். ஐயா அப்படி சொன்னாங்க. அது எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. ஒரு தாயுடைய வயிற்றுல பிறந்த ஒரே ரத்தத்தினால பிறந்த தோன்ற பண்ணினவர் ஆண்டவர் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி அப்படிதான் போட்டிருக்கு. இத கூட புரிய முடியாத இருள் நிறைந்த அஞ்ஞானிகளாக மக்கள் இருக்கிறார்கள். இதே போலதான் சீசர்களும் இருந்தார்கள். சீசர்கள் எப்படி இருந்தாங்க? அஞ்ஞானிகளாக. இருள் பாருங்க, இருள் ஒரு நான் சொன்னேன் அறியாமை தான் பாவம். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியலன்னா அது பாவம். அப்போ அறியாமை எப்படின்னா, அறியாமைன்னா அந்த அதுல உள்ள ஒரு வெளிச்சம் தெரியாது, அது இருட்டா தரும். அப்போ இருட்டுன்னா பாவம் தான். இருட்டுன்னா பாவம் தான். அது உங்களுக்கு விளக்கப்பட வேண்டும்னா இந்த வசனம் தான் வரும். வசனத்தை கருத்தாய் வாசிக்கும் பொழுது, தேவனை கருத்தாய் நாம் தெய்வத்தை தெய்வமாக கொள்ளும் பொழுது, இயேசுவை இயேசுவாக அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அஞ்ஞான இருள் நம்மளை விட்டு விலகும். நம்ம வேதாகமத்திலே பார்க்க வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டிய பகுதி இருக்கிறது. ரொம்ப ஈஸியா இந்த பைபிளை படிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா தேவனை தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இதை போட்டுதான் அவங்க ஆழமா பேசுறாங்க. அப்படி இப்படி ஆன பூனை 62 போது மக்கள் என்ன செய்வாங்க? மண்டெல்லாம் குழம்பி போகுது. என்ன செய்யுது? மக்கள் குழம்பி கலங்கி அப்படி போயிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்ற? என்னுடைய நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய நுகம் எப்படி இருக்கு? ரொம்ப லேஸ். இதை புரிஞ்சுக்கணும். இதுலதான் மனசாட்சிக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து வச்சு புதிய ஏற்பாடை எடுத்து குழப்பி அப்படி இப்படின்னு பேசும்போது மக்களுக்கு இந்த இயேசுவை பற்றி தெரியவே தெரியாது. இயேசு சில நேரம் அன்புள்ளவரா இருக்காரு, சில நேரம் வாழை எடுத்துட்டு வீசுவரா இருக்காரு. அவரே சொல்றாரு, நான் ஆக்கிர தீர்ப்புக்காக வரல. நான் மக்கள் ஆக்கிர தீர்ப்புக்காக வரல, மக்களுடைய ஜனங்களுடைய பாவங்களை தீர்த்த தேவாட்டுக்குட்டி, பாவங்களை சுமந்து தீர்த்தவர். அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய அடிச்சூழலை பின்பற்றும் போது நம்முடைய பாவங்கள் நம்மளை விட்டு தொலைந்து போகிறது. பாவங்கள் என்ன செய்து நம்மளை விட்டு சமுதிரத்தின் ஆழத்திலே போடப்படுகிறது. இப்ப நம்ம வாசித்த 103ஆம் சங்கீதத்துல என்ன இருக்குது? கிழக்கிற்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இவன் பாவத்தை நம்மை விட்டு விலக்கினான். அவ்வளவு பெரிய கிருபை. அதனால நம்ம அவரை அறியும் பொழுது நம்முடைய இந்த அஞ்ஞான இருள் நம்மளை விட்டு விலகும். இன்னைக்கு கிருபையின் சத்தியத்தை பேசுறாங்க. சில பிள்ளைங்க பேசுறாங்க அநியாயமான காரியம் தான். செஞ்ச பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் மன்னிப்பு கட்டிட்டே இருக்கலாம் அப்படின்னா பாவம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயி. கிருபையும் சத்தியம், கிருபையும் இருக்கு, சத்தியம் இருக்கு. ஆனா கிருபை என்ன செய்யுது? முதல்ல வந்துருக்கு. அவ்வளவுதான் விஷயம். பாவத்தை சுமந்து இருக்கிறவர், அந்த பாவத்திற்கு விலக்கி பாதுகாக்கிறவர் இந்த கிருபையை கொடுத்தா நம்ம இடத்துல பாவம் இல்லை என்போம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நமக்கு பாவம் இல்லைன்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். பாவத்தை போக்குற கிருபாதார பலியாக இயேசு வந்தார். அப்ப அந்த கிருபாதார பலியாக நாம் செல்லும் பொழுது தைரியமாய் கிருபாசனத்தண்டையில தைரியமா வரலாம். கிருபாதார பலியை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிருபாதார பலியை நாம் நம்முடைய மேலே அப்ளை பண்ணி இருக்கும் பொழுது நான் என்ன செய்யறோம்? இந்த கிருபாசன தண்டை கிட்டி சேர தைரியம் உண்டாயிருக்கு. அதனால தேவன் யாரையும் தூரப்போம் என்னிடத்துல வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறது இல்லை. என்கிட்ட ஒருத்தர் வரவனா ஒருத்தரை நான் என்ன செய்ய மாட்டேன், தள்ள மாட்டேன். ஏன் இப்போ சுவிசேஷம் சொல்றோம்? இது என்ன அவங்களுக்கு தெரியாத காரியம்? நம்ம அப்போஸ்தலரா, சுவிசேஷரா, மேய்ப்பரா, தீர்க்கதரிசியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம குழம்பி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அதான் உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக யாக்கோபு நிருபத்தில் சொல்றான். நம்மளை எல்லாரும் போதிக்க கூடாது, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் மேய்ப்பர்களா, எல்லாரும் சுவிசேஷர்களா அப்படின்னு பவுல் கேட்கிறார். அப்போ இந்த அஞ்ஞான இருள் நிறைந்த உலகத்திலேதான் சீசர்கள் இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கூட நடந்துட்டா எல்லாம். இப்ப இயேசு அறிந்து கொள்றேன் அப்படின்னு அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளாதான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். நான் கடந்த நாட்கள் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல
ஒரு நல்ல ஒரு மனிதனாக அறிந்து கொண்டால் தான் நம்ம வீட்டுக்குள்ள இடம் கொடுப்போம். இல்லைன்னா எங்க படுக்கறைக்கு வரைக்கும் தைரியமா போகலாம். அந்த அது யாரும் தெரியணும். அதுல 2 ராஜாக்கள் 4:9 நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறவன் எப்படி இருக்குவேன்? ஒரு பரிசுத்தமான மனிதன் என்று அறிகிறேன். அந்த வசந்தவாசி 2 ராஜாக்கள் 4:9. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். என்ன பார்க்கணும்? நம்மள பரிசுத்தவானா பார்க்கணும். அல்லேலூயா. அதே மாதிரி இயேசு கூட நடந்தவர்கள் எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்களா அப்படின்னா இல்ல. அவங்களுக்குள்ள கசப்பு, வெறுப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், கலகங்கள் எல்லாம் இருந்தது. நம்மில் யார் பெரியவனுங்கிற அந்த நிலைமை இருந்தது. அல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ற ஒரு காரியத்தை நம்ம அதை மறந்து போயிடக்கூடாது. என்றைக்கு அவங்களுக்கு அந்த இது வந்துன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் பெந்தேகோஸ்தேக்காரங்க. பெந்தேகோஸ்தேன்னு சொல்லிட்டு கலபல ஜெபம் பண்ணு புண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு அதை செய் இதை செய்யும் சொல்லுவேன் பெந்தேகோஸ்தேங்க கிடையாது. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள், பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால் என்ன? நாம் தேவனோடு இருப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்திலிருந்து தேவனிடத்திலே செல்கிறது. அல்லேலூயா. அதற்கு ஒரு பாலமாகத்தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. பிதாவுக்கும் நமக்கும் நடுவாக ஒரு பாலமாக அமைந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ இவ்வளவு பெரிய ஆண்டவரை அவ தெரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா அவளுடைய திரளான பாவங்கள் மன்னித்திருக்கிறார். பாவங்களை மன்னிக்க மனிதகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. என்னிடத்தில் பாவம் உண்டு யார் சொல்லக்கூடும்? அப்போ பார்த்தா இவர் மேசியாதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. இவர் யாரு? மேசியா. மேசியா என்பதை கண்டு கொண்டவர் எப்படி இருக்காரு? அதுதான் விலையேற பெற்றதை ஊத்துறா. என்னத்தை ஊத்துறா? நம்மளும் இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், என்னுடைய பாவங்களை போக்குகிறவர், என்னை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர் என்று சொன்னார். இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போறது இல்லை. இந்த உலகத்துல ஆஸ்தி சொத்துக்கள் எல்லாம் நம்ம வீணாய் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம முதலிட யாரு கொடுப்போம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ தேவன் தான் பெருசு. நான் பரலோகத்துல நான் போறேன், அங்க யாரு என்னது இருக்கு? வெள்ளி இருக்குது, தங்கம் இருக்குது, முத்துக்கள் இருக்குது, ரத்னங்கள் இருக்கு. நம்ம இப்ப என்ன செய்வோம்? தங்கம்னா கிராம் 4500 ரூபா, 5000 ரூபா ஆயிடுது. ஒரு ரத்தினங்களை வாங்கணும்னா, முத்துக்களை வாங்கணும்னா இங்கெல்லாம் இங்க உலகத்துல நமக்கு பெருசாதான். உலகத்துல நீ தங்கம் வாங்கணும்னா வாங்க முடியுமா நம்மளால? 1 கிராம் 4500 ரூபா. அது செய்கூலிலாம் வரும்போது 4500 5000 ரூபாய். இனி ரத்தினங்கள், முத்துக்கள், பவளங்கள் அதெல்லாம் விலையேறப்பட்டது. அதான் சொல்றேன், விலையேறப்பட்டது எது? நான் சொல்றேன், விலையேற பெற்றவர் இயேசு. நான் இந்த ரத்தினம் இருக்கிறதுக்காக, முத்துக்கள் இருக்கிறதுனால, தங்கம் இருக்கிறதுனால அங்க போறதில்லை. பொற்களன் வீதி அப்படிலாம் படிப்பாங்க. அதுக்காக நான் அங்க போல. இயேசு அன்புள்ளவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்பா அவர் என்ன அணைச்சிக்கிடுவார். அதுக்கு தான் நான் போறேன். அல்லேலூயா. அதனாலதான் இந்த உலகத்துல தங்கத்துக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அங்க காலில் மிதிப்போம், இங்க காதுல மாட்டிக்கிறோம், கழுத்துல மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒண்ணுக்கும் சொல்லல. இந்த வெளியேற பெற்றதாக யாரைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும்? சர்வ வல்லவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறவர். அல்லேலூயா. எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் அவரால கூடாது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வியாதி வந்துன்னா போக்குறதுக்கு இயேசுதான் வழி. டாக்டர் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. எந்த டாக்டர் இருந்தாலும் நமக்கு சக்சஸ் ஆகாது. ஆனா தேவாதி தேவன் நம்ம கூட இருக்கும்போது சக்சஸ் ஆகும். அல்லேலூயா. எல்லா வாதைகளும் இங்க இருக்கணும். வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது. கொரோனா வைரஸ் எல்லாம் பரவி கிடக்கிற ஒரு நேரம். கர்த்தர் சொல்லியிருக்காரு, வாதையும் கூடாரத்தை அணுகாது. அப்போ விலையேற பெற்றவர் என்று அவள் கண்டு கொண்டாள். இவர்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஐயா, முறுமுறுக்கிறாங்க, விசனம் அடைகிறாங்க. சொல்லணும் அப்படி ஆங்காரமா பார்க்காங்க. இந்த இதுல பார்க்கும்போது அவள் எப்படி இருக்கும்? அவள்
அதான் அந்த பெண்களை வந்து சாதாரணமாக நினைக்கூடாது. பெண்கள் வந்து பலவீனமான பாண்டு தான். முதலாவது ஆதியாகமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எல்லாமே நம்ம நாசமாக போனோம். பாருங்க, அந்த ஏவாள் மட்டும் சாப்பிடாம இருந்தான்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பாவத்துக்கு உட்படுத்திருக்க மாட்டோம். பிறகு ஒருத்தி திரும்பி பார்க்காத திரும்பி பார்த்து கருத்துனா மாறிட்டான். எப்படி இனி சாராள் அவன் வேலைக்காரியை கூட்டி வச்சு புருஷனுக்கு கொடுத்துட்டான். இதனால இன்னைக்கு 2 ஜாதிகள் இருக்கு. ஒண்ணு இன்னைக்கும் முரட்டு ஜாதியா இருக்கு. இது வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா முழுசும் அந்த மீறலுக்கு உட்பட்டவர்கள் தான் பெண்கள் தான் இருப்பாங்க. முதலாவது அந்த பெண்கள்ல மரியாதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இல்லையா? அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டார். ஸ்திரீன் ஒரு புருஷ வித்தினால ஜனிக்கப்பட்டவர் அல்ல இயேசு, ஸ்திரீ வித்தாக ஜனிக்கப்பட்டவர். இல்லையா? ஆதாமுக்கும் யாரால சிருஷ்டிக்கப்பட்டான்? தேவனால சிருஷ்டிக்கப்பட்டான். இரண்டாவது மனுஷகுமாரன் யாரால சிருஷ்டிக்கப்பட்டாங்க? ஒரு பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருக்க, அவரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருக்கும்படிக்காக ஸ்திரீயின் வித்தை தெரிந்து கொண்டார். ஒரு புருஷ வித்தினாலே அவர் உண்டாக்கப்படவில்லை. அதனால அவர் முற்றிலுமாக தேவனுடைய தற்சரூபமாக இருந்தார். அவர் இங்க வந்தது உலகத்தின் பாவங்களில் நம்ம அவர் சொன்னாரு, நான் 3 நாள் அடிச்சு கொள்ளணும், 3ஆவது நாள் உயிர் தொடங்கணும், சீசர்களும் சொல்லிட்டு தான் இருக்கு. படிச்சிருக்கீங்களா? 10 மார்க் லூக்கா யோவான்ல படிச்சு பாத்தீங்கன்னா, நான் சாகணும்ப்பா, நான் உயிரோடு எழுந்திருக்கணும்ப்பா, நான் சாகணும்ப்பா, என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பாப்பா, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மரமண்டைகளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா புரிந்தது அவர் மரித்த போது, அவருடைய தரிசனமான போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இல்லையா? இந்த கண்கள் திறக்கப்பட்டதுதான் பெந்தேகோஸ்தேக்காரன். பெந்தேகோஸ்தேனா என்ன புரியுதா? பெந்தேகோஸ்தே மதம் அல்ல, ஒரு மார்க்கம். இல்லையா? பெந்தேகோஸ்தே மதமாக மாற்றப்பட்டிருக்கிறது, சிஎஸ்ஐ மதமாக மாற்றப்பட்டிருக்கிறது, ஆர்சி மதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் மதமாக சேர்ந்து நம்மை போராடுகிறது. நாம் இழைத்து போகிறோம். இது எப்படி இருக்குன்னா, எங்க பார்த்தாலும் இப்போ நான் புதுசா ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சோம்னா, அப்போ நம்ம சத்தியத்தை சொல்லுங்க, நம்ம ஒரு சபை உருவாக்கி, அப்போ என்ன என்கிட்ட சேர்ந்து ஒரு 10-50 பேர் அப்படி இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சபையாயிரும். அதாவது நம்முடைய தலைவர் இயேசு. அல்லேலூயா. வீட்டுக்கு தலைவர் இயேசு, நம்முடைய சபைகளுக்கு தலைவர் இயேசு. அல்லேலூயா. நம்ம அங்க ஏதோ ஒன்றை மேன்மை பாராட்டுமானால், அல்லேலூயா, நாம் மிக வெட்கப்படத்தக்கவர்களாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். தேவன் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, உங்களுக்கு அஞ்ஞான இருள் இருக்கிறது. என்ன இருள் இருக்கிறது? இருள் விலக வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, அப்போ இருள்ல இருக்க நம்ம எல்லாரும் பெரிய வெளிச்சம் இயேசு, அவரை வச்சுக்கணும். அல்லேலூயா. அந்த பிரகாசத்தை நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அல்லேலூயா. அதனால மதத்துல ஏறிடக்கூடாது. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் படிப்பான். அது உண்மைதான். ஏன் இந்த மனுஷன் வந்து மதத்துல ஏறிடான்? நம்ம அப்படி இருக்கணும். இந்த மாதிரி மனநிலை இருந்தா நம்ம மாற்றணும். அவங்க என்ன சொன்னாங்க? 9வது வசனம் 14:9. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. நல்ல கரங்களை தட்டி கரங்களை என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே, இந்த நற்செய்தி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ இயேசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு பாருங்க.
அப்போ அவர் யாரோட இணைத்து பேசுறார்? இயேசுவோடு இணைந்த ஒரு மகள். ஹல்லேலூயா. அதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல என்ன காரணம் அப்படின்னா, இயேசுவை நன்றாக புரிந்து கொண்ட ஒரு மகள். சீஷர்கள் புரியவில்லை. உலகம் அவர் திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. அப்ப இவள் மாத்திரம் கண்டுகொண்டாள். இவள் ஏன் சொன்னா, இவளுடைய இருந்து அநேக பிசாசுகளை தேவன் துரத்தி இருந்தார். அப்படின்னா பிசாசுனா அஞ்ஞானங்கள், அஞ்ஞான இருள் நம்ம அவளுக்குள்ள இருந்தது, அதெல்லாம் விலக்கி விட்டார். அது நிமித்தம் அவள் விபச்சாரியாக இருந்திருக்கலாம். சில நேரங்களில் சில பொய்களை சொல்லி இருக்கலாம், சில களவாடி இருக்கலாம், சில திருடி இருக்கலாம். எல்லாத்தையும் எல்லாருக்குள்ளதையும் எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கும். ஏனென்றால் அதிலிருந்து விடுதலை கொடுத்தவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிபூர்ணமான விடுதலை பெற்றுக்கொண்ட பொழுது அவர் மேசியா என்று கண்டுகொண்டார். ஹல்லேலூயா. நான் அந்த வேதத்துல பார்க்கிற பகுதிகளில் நான் பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு பகுதி இது. நம்ம நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த வித்தியாசமான நபர்கள், சில நபர்களை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இதுல இந்த அந்த யூதனா பார்த்தவா, தீர்க்கதரிசியா பார்த்தவா, மேசியா பார்த்தா, எப்போ நமக்கு அது ஒரு இருக்கு. ஆனா இவன் எப்படி பார்த்திருக்கான் மேசியாவை கண்டுதான் அவர் சொல்லல, அவர் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார் என்று வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனால இந்த உலகத்தின் இந்த நற்செய்தி, உலகத்தின் பாவங்களை சுமந்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவனும், இந்து, முஸ்லீம், சீக்கிய, எந்தெந்த மதம் இருந்தாலும் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது கல்வாரி சிலுவையிலே. ஹல்லேலூயா. அதை சொல்லுகிறதா சுவிசேஷம். நம்ம விசேஷமா வந்தவங்க நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம எப்படி கேட்கணும்? அதை நான் என்ன சொல்லணும், இந்த சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் ரொம்ப எளிமையான ஒன்று. அவங்க மதத்தை நம்ம தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதெல்லாம் அது அவங்களுக்கு போக போக தெரியும். பைபிள் படிக்க 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 தெரியும். இன்றைக்கு அவரை இயேசுவை எப்படி நாம் அறிவிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க மனிதகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி. ஹல்லேலூயா. உங்களுக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து உன்னதத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நாம் அவருக்கு சொல்லணும், உன்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதனால அனுதினமும் ரட்சிக்கப்படணுமா? ரட்சிப்பு எப்படி என்னைக்கு உள்ளது? அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். நேற்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கலாம்? வழிமாறி இருக்கலாம். இந்த உலகத்துல உங்களுக்கு குருடர்கள் தான் வழிகாட்டியா இருக்காங்க. குருடர்கள் குருட்டு பேருக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுக்க. அப்போ அந்த குருடர்கள் என்ன செய்றாங்க? நம்மளை கூட்டிட்டு போறாங்க. அதனால இந்த வேத வசனத்தை நீங்கள் கருத்தாய் நீங்க தேவனாக அறிந்து கொள்ளுங்கள். வேத வசனத்தை வாசிக்கிறதுல நீங்க விழிப்பாயிருங்க. வேத வசனம் வாசிக்கும் போது தேவன் எவ்வளவு ஆசீர்வாதத்தை தருகிறவர், எவ்வளவு அன்பை தருகிறவர், எவ்வளவு ஆசீர்வாதத்தை நமக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தேவன் செய்கிற காரியத்தை எவனும் செய்ய மாட்டான். அத இந்த மகள் இதைதான் நம்ம உலகத்துல சொல்லி சுவிசேஷம் சொல்ல வேண்டிய என்ன காரியம்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. உலகத்துல போய் நடந்து நம்ம சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? அக்கா, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு தான் நல்லவர், உங்களுக்காக எனக்காக மரித்திருக்காரு, நம்மளோட பாவத்துக்காக மரித்திருக்காரு. அவர் சொல்ல வேண்டிய அவசியம் தான் நமக்கு சுவிசேஷம் அறிவிப்பு. மீறி எல்லாம் யார் சொல்லுவா? சபை ரட்சிக்கப்படுவதில்லை. கர்த்தர் அனுதினமும் சபையில இருக்காரு. பாஸ் இருக்காரு. ஐயர்வாள்லாம் 10 வருஷம் படிச்சுட்டு இருக்கான். அங்க 1ஆம் கிளாஸ் படிச்சவெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிருக்கான். ஐயர்வாள்லாம் எத்தனை வருஷம் படிச்சிருக்கான்? 11 வருஷம், 7 வருஷம் அப்படி படிக்கிறாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணதை இவங்க கேட்க மாட்டாங்க. இங்க எவனாவது கம்பெடுத்த வேட்டக்காரன் சொல்லிட்டானா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். இது கேட்கக்கூடாது. போதிக்கிறவன் போதிக்கிறதும். ஹல்லேலூயா. நான் இப்ப என்ன சொல்றேன், நான் ரொம்ப படிப்பாளிங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு சபை நமக்கு வைத்திருக்கிறார்கள், சில ஒழுங்குகள் இருக்கு. ஹல்லேலூயா. அது நீ கற்று நிச்சயித்துக் கொண்டதில் நிலைத்திரு. ஹல்லேலூயா. நிலைத்திருக்க வேண்டும். என்னதுல நிக்கணும்? கற்றவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தலை. ஹல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். அது நீங்க சில சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய. இப்போ சில ஆட்கள் மோகன்சிராசன் என்ன சொல்றாரு? நீ கிறிஸ்தவனா, நீ விசுவாசியா, உனக்கு என்ன வேலை? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய இல்ல. யோசிச்சு பாருங்க. அவர் நற்செய்தி அறிவிக்கணும். உலகத்துல இதுதான் இருக்கு.
அதுக்கு மேல அவங்க செய்யக்கூடாது. அதுக்கு மேல எங்க யார் தான் இருப்பா? போதகர் இருக்கு. போதகர் அதுக்கு வேண்டி விசேஷமா படித்துட்டு இவங்ககிட்ட பயப்படாதே திகையாதுன்னு 4 செய்தி வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு உலகம் பூரா சுத்திடலாம். நாங்க அப்படி செய்ய முடியாது. 52 வாரம் இருந்தா 52 செய்தி கொடுக்கணும். எப்படி? இது எங்க இருந்து வருது? கருத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருது. அல்லேலூயா. நம்ம பாட்டு ஒரு 10 பாட்டு படிச்சு வச்சிருக்கோம். அந்த பாட்டே வச்சு ஓட்டிடலாம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த அவங்கவுங்க டாக், அதாவது குற்றாலத்துக்கு போற வண்டி குற்றாலத்துக்கு போகணும், தென்காசிக்கு போகிறது தென்காசிக்கு, சென்னைக்கு போற வண்டி சென்னைக்கு, அப்படி போனா தான் அந்த டாக்ல ஒழுங்கா போயிடும். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவத்தை தாறுமாறாக்கி விடுவார்கள். அல்லேலூயா. என்ன ஆகிக்கிட்டு இருக்கு? ஆலன்பால் எடுத்துவங்க அந்த ஆளு ஒரு காரியம் செய்யலாம். இயேசு விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், அந்த ஊழியம் ஒண்ணு செய்யுது. இது இவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க தலைவரும் கிடையாது. இவங்களுடைய வேலை என்னது? சுவிசேஷகம். அல்லேலூயா. நல்ல செய்தி. இவங்க அறிவிக்க வேண்டிய செய்தி என்ன? ஐயா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு யாரையும் கண்டிப்பதில்லை. நீங்க இதுவரைக்கும் செஞ்சிருக்க எல்லா பாவத்துக்கும் கணக்கு கேட்பது இல்லை. எல்லாவற்றுக்குமாக சிலுவையில் தன்னுயிரே கிருபாதாராய் பலியாய் கொடுத்திருக்கிறவர்தான் இயேசு. அதை சொல்ல வேண்டிய வேலை மட்டும்தான் சுவிசேஷம். இது எங்க இருக்கணும்? சபைக்குள்ளுக்கு தான் இருக்கணும். சபைக்குள்ளுக்கு தான் தீர்க்கதரிசி. இங்கெல்லாம் இப்ப என்ன நடக்குது? அங்க எங்கன்னா சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்கும். எப்படி ஒரு பக்கத்துல பிளாரன்ஸ் இன்னொரு சகோதரி இருக்காங்க, ஒரு பக்கத்துல என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிதான் கிடையாது. இவங்க அழுவாங்க, இயேசு அதுதான் என்ன நடக்கும். அத வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல செய்தி சொல்லிக் கொடுத்தேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லுவேன். நீங்க அவங்கவங்க ஓட்டத்துல என்ன செய்யணும்? ஓடணும். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம். அப்படி நம்ம நினைச்சு ஓடணும். அது நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு நடக்கிற கேவலமான ஒரு காரியம் இது. இவர் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலையை சுவிசேஷம், சுவிசேஷம் செய்கிற வேலையை தீர்க்கதரிசி செய்யணும். அப்போ தாளந்துகள், உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தாளந்து இருக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தாளந்து இருக்கு. நமக்கு என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ஊழிய அழைப்பினுடைய முக்கியமான பகுதி. அல்லேலூயா. சில மிஷனரியா கூட்டு போறாங்க. அவங்க என்ன, அவங்க வந்து சுவிசேஷம் அறிவிப்பாங்க. எப்படியாவது நுழையக்கூடாத இடத்துல நுழைச்சு அப்படி எப்படி சொல்லணும்? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 10 நாள் போனாலும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஏசப்பா எப்படி சொல்ல, அப்படி ஒரு டோஸ் போட்டு விடுவாங்க. அதான் மிஷனரி. இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலே, மதவெறி பிடித்த அந்த நாட்டிலே, ஜாதி வெறி பிடித்த அந்த நாட்டிலே அவர்கள் மிஷனரியாய் கடந்து செல்கிறார்கள். மிஷனரி ஊழியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதனால அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன செய்யணும்? பாத்திரவான்களாய் நடக்கும். இது சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எப்படி? இப்ப அங்க போறவங்க எல்லாம் இந்த சபைக்குள்ள வந்தா எவ்வளவு நல்லா இருக்குமா? யோசிச்சு பாரு. அங்க ஒரு கூட்டம் போகுது, இந்துக்கள் போறாங்க. இதெல்லாம் எப்படி போறாங்க? மகுடி ஊதுற மாதிரி அவங்க இயேசுங்கிற நாமத்துல போறாங்க. அது என்ன சொல்லப்படுவாங்க? உங்களுக்கு 15ஆம் தேதி பிள்ளைக்கு உங்க கல்யாணம் நடக்கும், 24ஆம் தேதி நீ வெளிநாட்டுக்கு போவ, இப்படிதான் சொல்லுங்க. கிறிஸ்தவம் இருக்கு. நல்ல செய்தி. ஏன்னா இவங்களுடைய நித்திய வாழ்வை கொடுக்கிற செய்தி தான் இங்கே தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மேலான செய்தியை சொல்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் சுவிசேஷர்கள். சபைக்குள்ள இருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. வரும் காரியங்களை குறித்து அவங்ககிட்ட கேட்கும், அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. மேய்ப்பர் நல்ல ஆட்டுக்குட்டி இருந்தா ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன செய்வாங்க? தோல்ல போட்டுருவாங்க. ஒரு வயசான ஆட்டுக்குட்டி இருந்தா என்ன செய்வாங்க? அப்படி அதை பையா நடத்து. ஒரு பால் கொடுக்குற ஆட்டுக்குட்டி இருந்தா கறவல் ஆடுகளை மெதுவாக தான் நடத்துவாங்க. ஆனா இதை பார்த்து தான் நடக்கும். நம்ம எல்லாரும் சபையில ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்காது? அப்போ என்ன சொல்ற, மேய்ப்பருக்கு தான் நல்லா தெரியும் இந்த ஆடு உறங்குற ஆடு, இந்த ஆடு உற்சாகமான ஆடு, ராத்திரி பூரா ஜெபம் பண்ண ஆடு. அதுக்குதான் அவங்கள ஒண்ணு சொல்லாம இருக்கு. ராத்திரி பூரா ஜெபம் பண்ணுவாரு. அவர் விளையாட்டுக்காக நினைச்சுக்கிறாங்க. அவர் ராத்திரி பூரா இருந்துச்சு சோத்திர அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. அது ஒரு அபிஷேகம். அதனால இவங்க வந்து இருக்கும்போது நல்ல தாலாட்டு படிக்க மாதிரி இருக்கும். அதனால அவர் அழைப்புல நிக்க ரைட். அதனால ஒவ்வொருத்தரும்
அந்த அழைப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கங்கே எல்லாம் இவள் செய்ததும் அறிவிக்கப்படும். அல்லேலூயா. என்ன நற்செய்தி சொல்லுகிற இடத்திலே இவளை பற்றி நாம் சொல்ல வேண்டும். மேசியாவை கண்டேன். அல்லேலூயா. மேசியாவை கண்டிருக்கிறேன், காண்கிறேன் அல்ல, மேசியாவை கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மேசியாவை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இவர் என்னுடைய பாவங்களை சுமந்து என்னுடைய பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா. இயேசு பாவங்களை மன்னித்தார் என்னும்போது இவளை குறித்துள்ள நற்சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் இது அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அறிவிக்கப்படும். இவளை குறித்து ஏன் இவ்வளவு நல்ல காரியங்கள் சொல்றாங்க? இவள் செய்தது ஒரு மிகுந்த, இந்த உலகத்தில் அவர் இருந்த நாட்கள்ல, சீசர்கள் இருந்த நாட்கள்ல ஒரு மகிமையின் தேவனை அவள் கண்டுகொண்டார். இந்த அதுதான் சொல்ல வந்தேன். பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மரியாதை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். மரியாதையுடைய கற்பத்திலே உதித்தார் என்று பார்க்கிறோம். அவர் இயேசு மேசியா வருகிறதை அவளோடு காத்து கொண்டிருந்த ஒரு அன்பு மகள். அல்லேலூயா. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்காரங்க தான் எங்க அம்மா அப்படிம்பாங்க. அவங்க அம்மா பொம்மாலாம் இல்லை, இயேசுவை சுமந்த கற்ப பாத்திரத்தை அவங்க வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க உடனே அவளை கடவுளாக்கி அந்தோனியாரை கடவுளாக்கி அது ஒரு பிரச்சனை. அந்த பக்கத்தை நான் போக வேண்டாம். ஆனா இந்த மரியாள் எப்படிப்பட்ட மகள் என்றால், இப்போ நம்ம இயேசு வருகைக்காக நம்ம எல்லாம் காத்திருக்கோம். இதே போன்று ஒரு சூழ்நிலையில மேசியா எப்பொழுது வருவார் என்ற இயக்கத்தோடு காத்து கொண்டிருந்த ஒரு மகள். காத்து கொண்டிருந்தவள் அதை பெற்றுக்கொண்டாள். அவளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, அதன்படியே அவர் நடந்தார். இந்த மார்த்தாள் மரியாள் எப்படி பார்த்தீங்கன்னா, இவளுடைய செய்தியை பத்தி எங்க சொல்லுமா? சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ, நல்ல செய்தி எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்க யாரு இருக்கா? எந்த இடத்துலயாவது பாத்திருக்கீங்களா இதே மாதிரி ஒரு இயேசு கூட இருந்தவள? இயேசு கூட உண்டு உறங்கி ஒரே பாத்திரத்துல கை போட்டு சாப்பிட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கல. அல்லேலூயா. இவள் என்ன செய்தாளா? ஏன்னா இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மரித்த பிறகுதான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த நாட்டில் நடந்த நாட்டில் இஸ்ரவேலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் அப்படிதான் சுத்திட்டு இருந்தார். உலகம் எல்லாம் அவருக்கு அவரை பத்தி தெரியாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுதுன்னா யார் காரணம்? இயேசுதான். இயேசு என்னால காரணம்? கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். அந்த வல்லவை எங்கும் சீசர்கள் 12 பேரும் எல்லா இடங்கள்லயும் எங்கும் சிதறி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அப்ப எல்லா இடங்களிலும் தேவன் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிக்கப்பட்ட இடங்கள்ல இவளை முக்கியப்படுத்தி பேசி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அவரை பத்தி ஆண்டவரே சாட்சி சொல்றார். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் அறிவிக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதனைக்கு வருகிறது நல்லது. நம்முடைய விலையேறப்பெற்றவர் என்று நாம் கண்டுகொள்வது மாத்திரமல்ல, நம்ம விலையேறப்பெற்ற பொருட்களினாலே நாம் அவரை மகிமைப்படுத்துவேன். இல்லையா? ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா சொல்லி முடிச்சிடும். ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்லையா? சீசர்கள் கேட்கிறாங்க ஆண்டவரை பார்த்து, ஒரு பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இந்த பின்பற்ற கிடைக்கும். அப்போ நாங்கெல்லாம் வந்திருக்கோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதே கேள்வி நாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. நமக்கு என்ன கிடைக்குது பரலோகத்துல? அல்லேலூயா. நித்திய காலமாக இருக்கிற மகிமை நமக்கு வைக்கப்பட்டது. அதை அறிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சீசர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, அவர்கள் காத்திருந்தான் பலமே பரிசுத்த ஆவியானவர் வந்தபொழுதுதான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு முன்னாலே கர்த்தரை அறிந்தவள் யாரு? இந்த அருமையான மகள். அல்லேலூயா. அதான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறவர் இயேசு என்று இவள் கண்டுகொண்டார். அதுக்கு முன்னால பாவங்கள் மன்னிக்கப்படலை. அதுக்கு முன்னால எப்படி மன்னிக்கப்படும்? இயேசுவை அறியலைன்னா மன்னிக்கப்படும். இயேசுவை அறியும் பொழுது இப்போ நம்ம போய் சுவிசேஷம் அறிவித்தாலே அவங்களோட பாவம் அவங்களை விட்டு நீங்கிறார். அவங்க சபையில போங்க, ஆசீர்வாதம் சொல்ல வேண்டியதான் சுவிசேஷம் வேணும்.
இதை நாம் செய்ய இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வீடு ஆஸ்திகள் எல்லாம் இயேசுக்காக கொடுக்க ஆயத்தமா. நம்முடைய விலையேற பெற்றதை அவருக்கு கொடுக்க ஆயத்தமா. நம்ம முதல் காணிக்கைகளை தேவனுக்கு கொடுக்க ஆயத்தமா. அவங்க 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 இந்த வசனத்தில் எழுதியிருக்கு, அவங்க காணிக்கு மிஞ்சி அவங்க கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதான் எதை காட்டுது? இந்த நடந்த தைரியத்தை தான் காட்டுது. அல்லேலூயா. மரியாள் கொண்டு வந்து ஊற்றி விட்ட அந்த நடந்த அவள் எவ்வளவு நாளா செத்துருப்பான். சேர்த்த எல்லா சொத்தும் யார் டக்குன்னு கொண்டு உடச்சு முடியும். ஏன்னா வெளியேற பெற்றவருக்கு வெளியேற பெற்றதை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வெளியேற பெற்றவர் என்று கண்டுகொண்டு நான் வெளியேற பெற்ற ரத்தத்தை அப்படித்தான் சொல்லுங்க. வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்க என்ன செய்ய மீட்கப்பட்டீர்களே. அவர் வெளியேற பெற்ற ரத்தம் இருக்கும்போது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது, இயேசுவை அறிந்து கொண்ட பொழுது ரத்தம் சிந்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்போ என்ன செய்யல. அப்போ இவர்கள் அடக்கம் பண்ண யூதர்கள் முறைமையின்படி அடக்கம் பண்ணப்படுவதற்கு என்ன செய்யலாம்? அந்த பரிமள தைலத்தை பூச வேண்டும். அல்லேலூயா. இவள் முந்தி கொண்டாள் என்று அந்த பதிலே சொல்ல. முந்தி கொண்டாள். அந்த வசனமும் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த வசனம்? இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ண உட்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். அவர் சரீரத்துல தைலம் பூச. அப்ப எவ்வளவு ஆண்டவர் எல்லாத்துக்கும் முன்குறிச்சு வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமை உள்ளவர். அல்லேலூயா. அதனால தேவனுடைய கரத்திலே நாம் வீழ்வோமாக. அல்லேலூயா. தேவன் நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அந்த கண்களை முடிச்சோம். எல்லாரும் ஒப்புக்கொள்ளுங்க. வெளியேற பெற்றவருக்கு அந்த வெளியேற பெற்றதை கொடுக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. இவள் செய்தது உலகமெல்லாம் அறிவிக்கப்படும். நாங்கள் முந்தி கொண்டாள். அவருடைய சரீரத்திலே தைலம் பூசுவதற்கு முந்தி கொண்டாள். யூதர்கள் வழக்கத்தின்படி அவங்க மரித்த பிறகு அதில் தைலம் பூசுவாங்க. அதற்கு முன்பாகவே இவள் தீர்க்க தரிசனமாக அறிந்து கொண்டவள். தீர்க்க தரிசனமாக அறிந்து கொண்டுதான் அவருடைய சிரசிலே உடைத்து ஊற்றுகிறார். இயேசு மரிக்க வேண்டும் என்பதை சீசர்கள் நம்புவதற்கு முன்பாக இவள் நம்பினாள். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு உலகத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம், உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை நினைத்து நாம் சொல்லும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இவள் செய்த அந்த காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி உங்களுடைய கரங்களிலே நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்தினால் உங்களுடைய பரிசுத்த ஆவியானதானே சிவையான வழியிலே நடத்தி போனதானவைகளை கரடு முரணானவைகளை சமமாக்கி எனக்கு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக நாங்கள் மாறுவதற்கு எங்களை ஒரு கரங்களை பெறுவோம். இயேசு மூலம் பிதாவே.